இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அழுத்தம் திருத்தமாக வாதங்களை முன்வைத்தவர்கள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தங்கள் பெயரில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எந்த விதமான அனுமதியும் தரவில்லை, ஆனால் நாங்கள் தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களை ஆஜராக வைத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று திடீரென்று இன்று காலை தங்களுடைய அந்த கருத்தை வெளியிட்டு உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் கூட அன்று எந்த விதமான கருத்தையும் சொல்லாதவர்கள் இன்று காலை திடீரென்று எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய பேரிலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீர்ப்புகள் வெளிவருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு கோரிக்கையோடு நாடியிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தள்ளி போகுமா, தீர்ப்பில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏதேனும் பின்னடைவு ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை முழுக்க முழுக்க முதன்மையான மனுவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மனுவைத்தான் நீதிபதிகள் பார்ப்பார்கள். முதன்மை மனுவாக தாவேகா மனு பார்க்கப்பட்ட நிலையிலே அதற்கு சப்போர்ட்டிங் மனு என்று சொல்லப்படக்கூடிய விதமாக துணை செய்யக்கூடிய மனுவாகத்தான் அந்த 4 பேருடைய மனுக்களை பார்த்திருப்பார்கள். எனவே தீர்ப்பில் எந்த விதமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்திருந்த தனி நீதிபதி வழக்கிற்கு எதிர் மனுதாரராக இல்லாத விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, அந்த சம்பவம் நடந்தவுடன் விஜய் ஏன் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தார் என்றெல்லாம் அவர் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார். நாட்டினுடைய பிரதமர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்களை சென்று சந்தித்தார்கள். ஆனால் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யாருமே அங்கே செல்லவில்லை. விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? விஜய் ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்றார். விஜயிடம் அரசியல் கட்சியினுடைய தலைவராவதற்கான தலைமைத்துவ பண்பே இல்லை என்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விசாரணையை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அஜய் ரஸ்தோகி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை தான் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் விசாரித்திருந்தவர். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை, அந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சில விலங்கு நல அமைப்புகள் தடை ஆணையை பெற்றிருந்த நிலையில் அந்த தடை ஆணையை உடைப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்திருந்தவர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணையை கண்காணிப்பதற்கான ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தான். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகள் பணம் பெறக்கூடிய நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய வழக்குகளை நீதிபதியாக இருந்து விசாரித்த அனுபவம் கொண்டவர் அஜய் ரஸ்தோகி.